டேய் இங்க வா. பிரியாணி சாப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. ஏண்டா நெல்லூர் என்னாச்சு? பொண்ணுல பார்த்தோம்னா மட்டும் கழுத்து தைக்கிற. நான் பவன் கல்யாண் ஃபேன் தெரியணும்ல. மனவாடு ஃபீலிங்கா? சித்தூர் நல்லா தாண்டா இருந்தேன். திடீர்னு சளி பிடிச்சிருச்சா? அவன் பவன் கல்யாண் ஃபேனுங்கும் போது நான் மகேஷ் பாபு ஃபேன் தான். ஆந்திரா போட்டி நடக்குதா? உனக்கு யாரா மிஸ்ட் கால்? ஹலோ. சொல்லு பட்டு. பண்றேன், இப்பவே பண்றேன். பாஸ், என் அம்மா நம்பருக்கு ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்றேங்க. டேய், ஒரு 20 ரூபா இருக்குமா சமோசாக்கு? மறுபடியும் யாரா மிஸ்ட் கால்? சொல்லிட்ட புஜி, பேலன்ஸ் வந்துருச்சா? ஓகே சொல்லலாம். ஓகே ஓகே. டேய் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இல்லை, மிஸ் கால் கொடுத்தா ஓகே. அதான் 100 ரூபாய்க்கு பேலன்ஸ் போட்டு விட்டேல. அப்போ அந்த 100 ரூபாய்க்கு யார்ட்டா பேசுறா? அது என்கிட்ட பேசுறதுக்கு. சொல்லு டார்லிங், இந்த மாதிரி கஞ்சனுக்கு நீ தான் கரெக்ட். அடச்சி. மேல இருந்து நீ பாட்டுக்கு போட்டுட்டு கண்ணை மூடிட்டா எல்லா படத்துலையும் வர மாதிரி பிடிச்சி கொடுப்பேன்னு நினைச்சியா? அதான் நீ கண்ணை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. இப்ப பாத்துக்க. இவெல்லாம் ஒரு மனுஷனா? இப்படிலாம் இருப்பாங்களாப்பா? ஏமா அவனையே நடிச்சிட்டு இருக்க? காலேஜ்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்தம்மா முதல்ல பால் சாப்பிடு. அதிலப்பா கை தவறி விழுந்தத ஹீரோ மாதிரி வந்து கேட்ச் பிடிச்சான். அப்புறம் வில்ல மாதிரி போட்டு உடைச்சிட்டான்ப்பா. கோவத்துல இதை உடைச்சிடாதமா. இல்ல டாடி, இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்களே உங்க கோர்ட்ல, இவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுப்பாங்க? ஏங்க பொண்ணு கேக்குறாள்ல, சொல்லுங்க. நீங்க ஜட்ஜ் தானே? இந்த பாருமா, இந்தியாவுல எந்த கேஸுக்கும் உடனே திருப்பி சொல்லி பழக்கம் இல்ல, சரியாமா? ஆரம்பிச்சிட்டாரா? அதனால அந்த பாரம்பரிய பழக்க வழக்கத்தை நானும் மாத்த விரும்பல, புரியுதாமா? உன் அப்பாவை பத்தி தான் தெரியும்ல, விடுமா. சித்தூர் எங்கடா ஆளையா காணா? நானும் பார்க்கலடா. கார்த்தி, கார்த்தி என்ன காப்பாத்துடா. ஏய் பாட்டல எங்கன்னு இந்த வராம பாரு. கார்த்தி என்னடா யாரா அடிச்சிட்டாங்களா? இனிமே அடிப்பாங்கடா. டேய் சொல்றா. கேக்குறான்ல, சொல்றா. இன்னுமா டவுட் உனக்கு மீரா? மீரா, உன் பேரு மீராங்கிறதால நான் மீரா ஷாம்பு தான் போடுறேன். நீ ஸ்கூட்டி தான் ஓட்டுறேன்னு நானும் ஸ்கூட்டி தான் ஓட்டுறேன். நீ 10 மணிக்கு எந்திரிக்கிறன்னு தெரிஞ்சு நானும் 10 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன். நீ கிரீன் டீ தான் குடிக்கிறன்னு தெரிஞ்சு கஷ்டமா இருந்தாலும் நானும் குடிச்சு பழக ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு ரெட் ட்ரெஸ் தான் பிடிக்குங்கிறதால நானும் ரெட் ட்ரெஸ் தான் மெயின்டைன் பண்றேன். நான் மாசம் மாசம் ஒண்ணு பண்ணுவேன், அத கூட நீ பண்ணுவியா? மீரா, கோயிலுக்கு போய் தர்மம் பண்றேன், நீ பண்ணுவியா? ஓகே மீரா, நானும் பண்றேன். என் லவ்வை ஏத்துக்கோ. ஐ லவ் யூ. திருவொற்றியூர் மாரியம்மன் கோயில் வாசல்ல எதிரில உட்கார்ந்திருக்க 4வது ரோல இருக்க 5வது ஆள் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களாச்சே மீரா. என் பாய் ஃப்ரெண்ட் கூட அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கான். பிரின்சிபல் ஓகே சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன். மீரா, ஏண்டா எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, இன்னும் ரோசா கொடுத்த லவ் சொல்லிட்டு இருக்க? பாடுறா. டெக்னாலஜில லவ் சொன்னா விட்னஸ் பதிவாயிரும்ல. சாட்சியே இல்லாம காதல சொல்றாராம். அதான் சாட்சி தான் யாரும் இல்லல, அப்புறம் ஏன்டா டென்ஷன் ஆவற? கூட 2 சைட் டிஷ்ங்க இருந்துச்சு மச்சான். கார்த்தி, எங்க அப்பா ஒரு டைப்டா, கௌரவ கொலை பண்ணிடுவாரா. டேய், இத பிரச்சனை இல்லாம பண்ணா பெரிய பார்ட்டி கொடுக்குறேன். பார்ட்டியா?
உன் பிரச்சனையை கார்த்தி பார்த்துக்குருவான். பார்ட்டி எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். வா. கார்த்தி வரான், எதுவும் பேசாத. கார்த்திக், உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம தலையிடாத. தலையில்லம்மா, ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். அந்த 2 வார்த்தை பேசுறதுக்கு பேர் தான் தலையிடுறதுன்னு அர்த்தம். முதல்ல இவ்வளோ தூக்கணும்டா. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான்? உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னான். உனக்கு பிடிக்கலையா? போடா பொறம்போக்குன்னு திட்டு, செருப்பாலேயே அடி. ஏன் நல்லா காரி துப்பு. இதெல்லாம் வாங்குறதுக்கு பசங்க ரெடியாதாமா இருக்கும். ஒன்று சொல்லட்டுமா? ஆக்டிவான வயசுல தாண்டி ரூட் விட முடியும். அட்வைஸ் பண்ற வயசுல ரூட் விட முடியும். நீ நல்லா யோசிச்சு பாரு. இதே ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா அவனால லவ் பண்ண முடியலாம் ஃபீல் பண்ணுவானே தவிர இந்த மாதிரி சில்லறத்தனமாலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான்டி. ஆணும் பொண்ணும் சமங்கிறீங்க, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் எங்களை மாதிரி ஏன் உங்களுக்கு அந்த பிராட் மைண்ட் இல்லை? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு பையன் உன்னை பார்த்து ரூட் விட்டாதான் நீ சூப்பர் ஃபிகர், இல்ல அட்டு ஃபிகர். ஓ, இப்ப நான் அவ்வளவு அழகா இருக்கேன் மச்சான். கவுத்திட்டா. பின்னாடி நிக்குதுங்களே, அதுங்களோட நீ பெட்டரா இருக்கனால தான் அவன் ஒன்ன ரூட் விட்டான். புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா மீரா? காதலிக்கிறேன்னு சொல்றதே ஒரு விதத்துல வாழ்க்கை கொடுக்குறங்கிற மாதிரி தான். நீ வாழ்க்கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவன் வாழ்க்கையை கெடுத்துறாது. அப்புறம் என்ன? சாரி சொல்லு. சாரி கார்த்திக். உனக்கு எதாவது தோணுதாமா? எனக்கு ஒன்றும் தெரியலம்மா, உங்க அப்பா கிட்டயே கேளு. இல்லப்பா, ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ் பண்ணானா பிடிச்சா ஓகே சொல்லணும், இல்லைன்னா பேசாம போயிடணும். அதை விட்டு கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எந்த லிஸ்ட்லமா பாக்குறது? நான் தான் சொன்னேன்ல, அவரே கேளு. இப்ப என்னால வாய்தா தான் வாங்க முடியும். கிரேட் எஸ்கேப். கார்த்தி, நீ மட்டும் இதுல ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்க, இது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்குண்டா. ஆமா ஆமா. சிக்கன் சார். டேய், அந்த சிக்கனுக்கா ஆமா சொன்னியா இல்ல அவன் சொன்னதுக்கா ஆமா சொன்ன? ரெண்டுக்கும் தான். போடா. டேய் சும்மாறா. டேய் சித்தூர், பொறுமையாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோ. பொண்ணுங்கிட்ட இந்த ரோஸை கொடுக்கறது, லெட்டர் கொடுக்கறது, இதெல்லாம் பழைய ஸ்டைல்டா. இப்போல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சுடா. என்ன மச்சான், உனக்கு லவ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு டவுட் வந்துச்சுன்னா கார்த்திகிட்ட கேளு, புது புது ஐடியாவாக சொல்லுவான். புரியுதா? டேய் நீ நிறுத்து. கார்த்தி, நான் லவ் சொன்ன ரூட் கரெக்ட் தானே? இது வர்றா, காதல்னா உன் ரூட் தான் கரெக்ட், லவ்னா அவன் ரூட் தான் கரெக்ட். ஹலோ, லவ்வும் காதலும் ஒன்று தானேங்க? லவ்வுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாண்டா, அவன் சொல்றதான் கரெக்ட். லவ்வுக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம். எப்படி?